கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகளில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். கதை, காட்சி அமைப்பு, உருவாக்கம், நடிப்பு இவைகளில் தமிழ் சினிமா உலக தரத்திற்கு வளர்ந்துட்டும் இருக்கு. உலக சினிமா அதிக பொருட்செலவில் உருவாகும். தமிழ் சினிமா தமிழ் மக்களின் வியாபாரத்திற்கு ஏற்ப உருவாக்கப்படும். முதல் முறையா இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் உலக சினிமாவின் பொருட்செலவிற்கு இணையான பொருட்செலவில் உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் 2.0. ஷங்கர் இயக்கி கொண்டிருக்கும் 2.0வின் சமீபத்திய செய்தி என்னன்னா, இந்த திரைப்படத்தை உலகம் முழுவதும் 3Dல வெளியிட போறாங்களாம். தனி ஒருவன் படம் வழியே காவல்துறைக்கும் நேர்மையான காவலர்களுக்கும் பெருமை சேர்த்திருப்பவர் இயக்குனர் ராஜா. இயக்குனர் ராஜா சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கும் படத்திலும் சிவகார்த்திகேயனுக்கு போலீஸ் அதிகாரி வேடமா. ஏற்கனவே காக்கி சட்டை படத்துல போலீஸ் கெட்டப்ல நடித்திருக்கும் சிவகார்த்திகேயன் இந்த படத்துல என்ன வித்தியாசத்தை கொடுக்க போறாருன்றத பார்ப்போம். கதிரவனின் கோடைமழை. கதிரவன் இயக்க கண்ணன் ஹீரோவா அறிமுகமாக ஸ்ரீபிரியங்கா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. மு களஞ்சியம் உட்பட பல பேர் நடித்திருக்கும் இந்த படம் நேட்டிவிட்டியோட எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். கதிரவனின் கோடைமலை திரைப்படத்தோட இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நெகிழ்வான ஒரு படமாக இருக்கும். ஒரு ஆபாசம் இல்லாத குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நான் கண்ணன், கதிரவனின் கோடைமலை படத்தோட ஹீரோ. ரொம்ப யதார்த்தமான அழகான ஒரு காதல் கதை. இந்த படத்தை இப்போது ஸ்டூடியோ 9 ஆர்கே சுரேஷர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தர்மதுரைக்கு அப்புறம் எங்கள் படத்தை இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்கள் ஸ்ரீ பிரியங்கா பேசுகிறேன். தென் திருநெல்வேலியில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. சாங்ஸ் எல்லாமே வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க. ஒரு காமெடி ட்ராக்காக பண்ணியிருக்கோம். முதல் முறையாக ஓப்பன் சேலஞ்சாக குடும்பத்தோடு நம்ம கதிரவனின் கோடைமலை படத்தை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காமெடி காட்சி இருக்குது. அதாவது ஏன் குறுக்க வந்த அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்குது. இந்த காமெடியை நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒரு 5 பேரோ 6 பேரோ 4 பேரோ நீங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் யாருமே இந்த காமெடிக்கு சிரிக்காமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1 லட்ச ரூபா நான் தர்றேன் அப்படின்றத பகிரங்கமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் பேர் கலை. இந்த கதிரவனின் கோடைமலை திரைப்படத்தில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் கொடுங்கு அப்படின்னு சொல்லி. என்னுடைய கதாபாத்திரம் முற்றிலுமே இந்த திரைப்படத்தில் நெகட்டிவாக தான் ட்ராவல் ஆகும். ஆனால் அது கடைசியில் அது ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் தான் கொடுக்கணும்னு நம்புகிறேன். விஜேந்திர பிரசாத் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் என் ராமசாமி தயாரிக்க, விஜய் ஹீரோவா நடிக்க, அட்லி இயக்க போகும் படத்துக்கு கதை எழுத இருக்காராம். வேதபுரி. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். பாண்டிச்சேரியின் இன்னொரு பெயர் தான் வேதபுரி. கராத்தே ராஜா, சுரேஷ், நர்மதா, ஆதவன் இவர்களுடன் மேலும் புதியவர்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. நரிக்குறவ மக்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுத்திருக்கும் இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். என்னோட பேர் அக்னி ஆதவன். இந்த படத்தோட இயக்குனர். வேதபுரின்ற படம் புதுச்சேரியோட பழமையான பேரை நாங்கள் இந்த படத்தில் வச்சுருக்கோம். ஒரு பீரியட் பிக்சருக்கு போல் அந்த படத்தை நாங்கள் இயக்கியிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரு. தமிழ் இண்டஸ்ட்ரி பார்க்காத ஒரு கதைக்களம், லொக்கேஷன், ஃபைட்ஸு. என்னோட பேர் யோகமினா. நான் வேதபுரி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. இந்த வேதபுரி படத்தில் நான் மினிக்கிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு குரத்திலே எனி டைம் மேக்கப் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த படத்தை திரு ஆதவன் அவர்கள் உலகத்தில் நடக்கும் ஒரு கவலையான ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையான முறையில் தமிழகத்துக்கு ஒரு புதிய கதைக்களத்துடன் இந்த குழு வந்திருக்கிறது. என் பேர் சுரேஷ் சர்மா. நான் தான் இந்த வேதபுரி படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் நான் மொத்தம் 5 பாட்டு பண்ணியிருக்கேன். எல்லா பாட்டும் நல்லா இருக்குது. இந்த வேதபுரி படத்தில் நான் ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் ஈஷா செல்வா. இந்த படம் செம்ம ஹிட் ஆகும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. என் பெயர் தினகரன். வேதபுரின்ற படத்தில் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். வேதபுரின்ற பேருக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். வேதபுரின்றது பாண்டிச்சேரியோட பழைய பெயர். வேதங்கள் புரிந்த இடம்ன்றதால வேதபுரின்னு பேரை தான் சித்தரித்து கொடுத்தாங்க. இந்த வேதபுரி படத்துலையும் என்னை வழக்கம் போல் வில்லன் ஆக்கியிருக்காரு டைரக்டர் ஆதவன். அவருக்கு என்னுடைய நன்றி.
இந்த படம் பாண்டிச்சேரி முழுக்க படமாக்கப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரியோட பழைய பேர் வேதபுரி, அந்த பேர்லேயே வந்து படமாக எடுத்திருக்காங்க. படம் சிறப்பாக வந்திருக்கு. ரஜினி முருகன், கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா அறிமுகமாயிருந்த வெற்றி திரைப்படம். விஜய் நடித்து கொண்டிருக்கும் பைரவா படத்திலையும் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சூர்யா கூடயும் இணைந்து ஒரு படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை இயக்குறாரு விக்னேஷ் சிவன். யுவன் சங்கர் ராஜா இசையில் கிருஷ்ணா சுவாதி நடித்திருக்கும் திரைப்படம் யாக்கை. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால ஏராளமான சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. And lyricist, of course, we are missing Muthukumar. எனக்கு ஒரு பெரிய ஏன்னா 113 ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 73 ஃபிலிம்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் வந்து அவர் தான். ஸோ அவரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் பா விஜய், ஹீஸ் கிவன் த பெஸ்ட் இந்த படத்துக்கு. பா விஜய், தென் விக்கி அண்ட் சேம் தனுஷ் இந்த படத்தில் ஒரு சாங் பாடி கொடுத்தாரு. ஸோ நார்மலாக வெளியே பாட மாட்டார், பட் நான் கொஞ்சம் எனக்காக வந்து இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாரு. படம் வந்து உடம்பு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு சார், ஆனால் அதோடைய உயிர் வந்து முத்துக்குமரன் தான். ஸோ யாக்கைன்னா எனக்கு முத்துக்குமரன் தான். பிகாஸ் இந்த சப்ஜெக்ட் யாரும் நம்பலை, ஏன்னா நான் லீனியராக போகும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே முத்து உனக்கு பிடிச்சிருக்காமா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ கதை கூட அவ்வளோவா கேட்கல, என்ன நம்பினார். ஸோ இந்த படம் யாருக்கு ஓடுதோ இல்லையோ Muthu sirku kandipa odiye agadum. Krishna, so that we both speak together, but he is refusing. But I want to thank everybody, the entire team, and I hope you all love the film. வழக்கமான தடத்தில் இல்லாமல் ஒரு புது படங்களை எடுத்த படம் நீங்கள் மனசுக்குள்ள 4 படம் யோசிச்சு பாருங்க. அதில் 3 படம் புது ப்ரொடியூசர் எடுத்த படமாக தான் இருக்கும். தொடர்ந்து தொழில்முறை தயாரிப்பாளர்களால் புதிய படங்களை செய்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், புதிய களங்களை தொடுவதில். அதனால எப்பொழுதும் புதிய தயாரிப்பாளர்கள் வருவது இயக்குநர்களை போல வரவேற்புக்குரியது. அந்த வகையில் புதியதாக வந்திருக்க முத்துக்குமார் அவர்கள் வாழ்த்துக்கள். நான் குழந்தை வேலப்பன் சார், ஒன்று நான் சொல்லணும், எனக்கு வந்து ஜென்ரலாகவே சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது போட்டு ஒரு குரூப் சாங் போட்டு தாறுமாற நாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் எனக்கு ஜென்ரலாகவே மோண்டாஜ் சாங்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஐ லவ் சிங் பிகாஸ் போத் த சாங்ஸ் வேர் ஆன் மோண்டாஜஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. தட் மேட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் இட் மேக்ஸ் ஸோ மச் ஆஃப் அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். ஸோ ஐ ரியலி லவ்ட் போத் த சாங்ஸ். அண்ட் யூ பீன் அ கிரேட் சப்போர்ட் டு அஸ் அஸ் டேட் வாஸ் சேயிங். தேங்க் யூ ஸோ மச் யுவன், அண்ட் ஐ விஷ் யாக்கை டீம். நான் யாக்கை படத்தோட டைரக்டர் குழந்தை வேலப்பன் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு காலேஜ் அண்ட் த்ரில்லர் பேக்டாக இருக்கும். குரு சோமசுந்தரம், என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் யாக்கைனா உடம்பு, பாடி, குழந்தை வேலப்பன் டைரக்ஷனில் யாக்கை. இந்த படத்தில் நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். வெரி ஸ்டைலிஷ்டு வில்லன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாக்கை இது ஒரு முயற்சி தான், ஒரு வித்தியாசமான ஒரு படம். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் லெவலேருந்து இந்த படம் எனக்கு தெரியும். ஓகே, ஒரு விஷயம் டெவலப் பண்ணும்போது டைரக்டர் குழந்தை வேலப்பன் சார் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, டைரக்டரை விட அவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பர். அதிரன், சுரேஷ்குமார் சஞ்சனா ஹீரோயினா நடிக்க சுரேஷ்குமார் இயக்கத்தில் ராஜா தயாரிச்சிருக்காரு. புதியவர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நட்பிற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. என் பேர் சுரேஷ்குமார். பி மூவிஸ் அண்ட் ஸ்மார்ட் அச்சீவர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மூவி. படத்தோட பேர் அதிரன். பெங்களூர், தமிழ்நாடு, கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் இந்த இடத்துல ஷூட் பண்ணிக்கிறோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என் பேர் ஜேவி மோகன், இந்த அதிரன் படத்தோட இயக்குனர். இதில் 3 பாடல்கள். இந்த 3 பாடல்களையும் நான் தான் எழுதியிருக்கேன். வர 11ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதை பிளான் பண்ணியிருக்கோம். மிக விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் நான் வழக்கமாக ஒரு 125 படம் பண்ணியிருப்பேன். எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் கூடயும் படம் பண்ணிட்டேன். இந்த 125 படத்துலையும் காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அதிரன் படம் மூலமாக ஒரு சீரியஸ் கேரக்டர், அதாவது ரொம்ப மென்மையான ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உள்ள கதை. என்னுடைய பேர் டி மகேஷ். நான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிவெஞ்ச் ஃபிலிமோ இல்லை ஒரு ஹாரர் ஃபிலிமோ கிடையாது, ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. அதிரன் படத்தில் ஃபைட் மாஸ்டராகவும் இந்த படத்தில் செகண்ட் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறேன். ஃபைட் சீன்லாம் ரோப் ஷாட்லாம் நிறையா பண்ணியிருக்கோம், எலிகாம் ஷாட்டும் பண்ணியிருக்கோம். ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். சவரக்கத்தி, இயக்குனர் மிஷ்கின் முதல் முறையா தயாரித்து கதை எழுதி இவருடன் இணைந்து ராம், அஞ்சலி இவங்களும் நடிச்சிருக்காங்க. சவரக்கத்தி படத்தின் இசை வெளியீட்டு விழால பாடல்களை பாடி அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இசை வெளியீட்டு விழா சந்தோஷமாகவும் எமோஷ்னலாகவும் நடந்து முடிஞ்சது.
ஒரு சவரக்காரரை பற்றிய கதை. நான் சின்ன வயசில் 5 வயசில் பார்த்த ஒரு சவரக்காரர். ரொம்ப 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசில் எனக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு கேரக்டர். நான் ஒரு ரைட்டராக ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆன பிறகு எனக்கு அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அதை வச்சு எழுதணும் கைண்ட் ஆஃப் அன் ஆர்கிடைப், ஒரு பார்பர் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக அப்படி. ஆக்சுவலி ஸோ அப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஃபேஸ் அதில் வரவே இல்லை. 15 சீன் எழுதிட்டேன். அப்போ தான் எனக்கு ராமுடைய ஃபேஸ் வந்துச்சு. நான் எப்பயுமே ராமை பார்த்து அவனுடைய முகம் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை வந்து ராமுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக குரோலி அவர் வந்து அற்புதமான கலைஞர். அவரை வந்து அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த மிஸ்கினுக்கும் ஆதித்யாவுக்கும் இந்த லோன் வுல்ஃப் கம்பெனிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதித்யா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்க வந்தால், இந்த 2 ஆளுமைகளையும் மீறி அருள் குரோலியும் சரி ஆதித்யாவும் சரி பின்னிட்டாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் மனசில் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். மியூசிக் செமையாக இருக்குது. கரோலி சூப்பர், செம ஒர்க். எல்லாமே நல்லா இருந்தது. லிரிக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். மிஷ்கினுடைய படம் எப்போவுமே ஒரு ஆழமாக ஒரு ரொம்ப இன்டென்சிட்டியோடு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஹியூமராக இருக்குது. ஆனால் அதற்கு அண்டர் கரண்ட்லேயும் ஒரு இன்டென்சிட்டி இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார். நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வானார். போனோன்னே இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணுன்னாரு. எனக்கு பக்குன்னுச்சு. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னா அப்படின்னா என்னன்னு சொல்ல அவர். நான் அசிஸ்டன்ஸ்ட்டை சொன்னேன், என்னது நீங்களும் மிஸ்கின்னு சேர்ந்தோமா? அவரே ஒரு பாறாங்களை தூக்கி போடுவார், நீங்கள் ஒரு பாறாங்களை தூக்கி போடுவீங்க, எப்படி ஆடியன்ஸ் தாங்குவாங்க? இல்லை அவர் காமெடி ஃபிலிம்னு சொல்கிறார். சார் அவருக்கு ரொம்ப பெரிய தைரியம் சார், உங்களை வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு பாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டைரக்டர் அவர் கிடையாது ஆதித்யா, அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன். வணக்கம், நான் இப்போ சவடக்கத்தி டீசர் லான்ச்சில் இருக்கேன். சவடக்கத்தியில் என்னோடய கேரக்டர் நேம் இஸ் சுபத்ரா. கம்பேரிங் இந்த கெட்டப் கூட கிடையாது. இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை அதர் மூவி. நான் வந்து இன்னொரு லைஃப் எனக்கு இருந்தால் சுபத்ராவே இருக்கலான்னு நான் சொல்லிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அந்த படம் முடித்து நான் வெளியில் வந்தப்போ கூட ஐ வாஸ் ரியலி மிஸ்ஸிங் தட் ரோல் சுபத்ரா. சவரக்கத்தி மிஷ்கின் சாருடைய கதை திரைக்கதையில் ஜிஆர் ஆதித்யா அவர்களுடைய இயக்கத்தில் வர படம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம். ஏன்னா சார்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த படத்துடைய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். நான் கார்த்திக் பேசுகிறேன், கேமராமேன் இந்த படத்துக்கு. மிஸ்கின் சாரோட ஸ்டோரின்றது வந்து கண்டிப்பாக இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மீனிங்ஸ். அவர் யூஸ்வலாக அவர் ஸ்டோரியில் நிறையா லேயர்ஸ், ஹிடன் லேயர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யூ வில் கெட் அ மீனிங் அவுட் ஆஃப் இட். செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஹிடன் லேயர்ஸ்லாம் வெளில வரும். ஐ திங்க் that depicts a lot about human emotion, life and more detailed storyline. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.